வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ காட்டுறேங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் காட்டுறேன். ஒரு 6-7 தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அந்த சூடாகி ஒரு கொதி வந்தோன்னா இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதை ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. அது கூட ஒரு 5 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதக்கி அதுவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு தேங்காய். இது கூட நம்ம போட வேண்டியது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அந்த அளவுக்கு போட்டால் போதும் மசாலு. இதை போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரையாக அரைச்சிட்டுங்க. தேங்காவோடு சேர்த்து நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி அது கூட சேர்ந்து கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க பார்க்குறக்கு தக்காளி குழம்பு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.